சென்னையில் இங்கே பயங்கர வெயில் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால சூடாக சாப்பிட எதுவுமே பிடிக்கல. நேற்று வெளியில் போயிட்டு வரும்போது நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். மஸ்க் மெலான் பார்த்துட்டு சனாக்குட்டி அதோட ஜூஸ் கேட்டுகிட்டே இருந்தா. 2 பேரும் மார்னிங் எந்திரிச்சோடனே மஸ்க் மெலானில் கொஞ்சம் டேட்ஸ் போட்டு அரைச்சி 2 பேருக்கும் ஜூஸாக கொடுத்தாச்சு. யூஸ்வலாகவே பால்லையோ இல்லை ஜூஸ்லேயோ சுகர் ஆட் பண்ணவே மாட்டேன். அதுக்கு பதிலாக டேட்ஸ் போட்டு கொடுத்தா 2 பேருமே அழகாக குடிச்சிருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சுகர் ஆட் பண்ணால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு 5 இயர்ஸ் முன்னாடிலாம் நான் ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மேலே இன்னைக்கு ஷெல்ஃபை க்ளீன் பண்ணும்போது இந்த ஆரி ஸ்டாண்டை பார்த்துட்டாங்க. அம்மா நான் இன்னைக்கு எம்ப்ராய்டரி பண்ண போறேன்னு எடுத்து 2 பேரும் பண்ணிட்டு இருந்தாங்க. கோவிட் டைம்லலாம் எங்கேயுமே வெளியில போக முடியாதுல்ல. அப்போ எனக்கு இந்த ஆரி ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும். அப்போ தீக்ஷு குட்டிக்கு 5 வயசு தான். அப்போவே என் கூட உட்காந்து அழகா எம்ப்ராய்டரி ஒர்க் கற்றுப்பா. அந்த வயசுலேயே சனா குட்டிக்கு ஒரு நெக் டிசைன்லாம் போட்டு கொடுத்துருப்பா. சரி ஓகேடா, இந்த சம்மர் லீவ்ல ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்டா சரின்னு சொல்லிட்டு நான் சமைக்க வந்துட்டேன். அம்மா மசால் வடை செய்யறதுக்கு கீரெல்லாம் போட்டு மாவு மட்டும் அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அது சூடாக குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து காராமணி கத்திரிக்காய் குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு முடிவோடவே இருந்தேன். யார்கிட்டயுமே எந்த ஒரு லஞ்ச் மெனுவுமே கேட்கல. நானே டிசைட் பண்ணி இன்னைக்கு இந்த குழம்பு வச்சுட்டு சிம்பிளாக தொட்டுக்கு அப்பளம் மட்டும் பொரிச்சாச்சு. இந்த குழம்பு இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அன்னைக்கு லஞ்ச் எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு.